ஹண்டா வைரஸ், கொரோனா வைரஸ் மாதிரியே ஹண்டா வைரஸ் உலக நாடுகளில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த 2 வைரஸுமே விலங்குகள்ல இருந்து மனிதருக்கு பரவக்கூடியது. ஆனா பரவும் விதமும் உடலை பாதிக்கும் விதமும் வித்தியாசப்படும். இந்த ஹண்டா வைரஸ் எலி, சுகர் கிளைடர், அணில் இந்த மாதிரி வகையான விலங்குகள்ல இருந்து பரவக்கூடியது. இந்த பாதிக்கப்பட்ட விலங்கோட உமிழ் நீரோ இல்ல சிறுநீரோ அது காற்றுல கலந்த அந்த காற்றை நம்ம சுவாசிச்சாலே நமக்கு அது வந்துருமா? கொரோனா வைரஸை விட ரொம்ப மோசமான வைரஸ் இது. ஏன் அப்படின்னா கொரோனா வைரஸை விட உயிரிழப்புகள் இதுல ஜாஸ்தியா இருக்கும். மனிதன்ல இருந்து மனிதனுக்கு இது பெரிய அளவுல பரவாது அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு வகை கிருமி மட்டும் மனுஷன்ல இருந்து மனுஷனுக்கும் பரவும். அதாவது அந்த விலங்குகிட்ட இருந்து அந்த பாதிக்கப்பட்ட மனிதன் மூலமாகவும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, வாய்ப்பு மட்டும் இல்லை, ஆல்ரெடி ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி கப்பல்ல போனவங்களுக்கு ஹண்டா வைரஸ் பரவுச்சு அப்படிங்கிற நியூஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். இதை பத்தின டீட்டெயில்டான வீடியோ அடுத்து வருது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹண்டா வைரஸுக்கு இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அதை தடுப்பதற்கான மருந்தோ சரி பண்ணுவதற்கான மருந்தோ நம்ம கையில இல்லை. வெறுமனே ஆக்சிஜன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஹோப் மட்டும்தான், கடவுள் நம்பிக்கை மட்டும்தான். அப்படிங்கும்போது இது ரொம்ப ரொம்ப மோசமானது. பலவாறாக இதை பற்றி தெரிஞ்ச மக்கள் அப்போ அடுத்த லாக்டவுன் கிரியேட் ஆகுமோ, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை. முன்னாடி இது 1993 இருந்தே பரவிக்கிட்டு ஒரு 800 பேருக்கு தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆனால் அப்போ இந்த க்ரூஸ் ஷிப்ல இவ்வளோ ஒரு க்ரூஷியலான ஒரு டைம் அப்போ கிடையாது. பட் இப்போ ஒரு கப்பல்குள்ள இருந்து பல பேருக்கு உருவாகி அவங்க பல நாடுகளுக்கு ஆல்ரெடி போயிருக்காங்க. ஸோ ஸ்ப்ரெட்டிங் விகிதம் ஜாஸ்தியாக இருக்குமோ, இது இப்படி குட்டியாக ஸ்டார்ட் பண்ணுறது நாளைக்கு என்ன நிலவரத்தில் போய் நிற்குமோ அப்படின்னு பலவாறாக மக்கள் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதை பற்றின டீடைல்டு வீடியோ, இதை பற்றி இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இதை பற்றின முழு விவரங்களும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.